மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம். இவர் இஸ்ரவேலர் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்து சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின்பு வாழ்ந்தார். மேலும் அவருடைய செய்தி சில காலமாக எருசலேமில் வாழ்ந்து வந்த ஜனங்களுக்கு அனுப்பப்பட்டது. ஆலயம் கொஞ்ச காலத்திற்கு முன்புதான் சீரமைக்கப்படப்பட்டது. மேலும் எல்லா காரியங்களும் சரியாக நடக்கவில்லை. எஸ்ரா மற்றும் நெகேமியாவில் இருக்கும் சம்பவங்களை நினைவு கூறுவோம். இப்போ இஸ்ரவேல் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தபோது அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அவர்கள் திரும்பி வந்து தங்களுடைய வாழ்க்கையையும் ஆலயத்தையும் மறுபடியும் கட்டி எழுப்பிவிடலாம், தீர்க்கதரிசிகள் உரைத்த பெரிய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும், மேசியா வந்து ஒரு ஒருங்கிணைந்த இஸ்ரவேலின் மீதும் தேசங்களின் மீதும் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அனைவருக்கும் நீதியையும் சமாதானத்தையும் கொண்டு வருவார் என்று நம்பினாங்க. ஆனா நடந்தது அது அல்ல. தேசத்தை மறுபடியும் நிரப்பிய இஸ்ரவேலர்கள் தங்களுடைய முன்னோர்களைப் போலவே தேவனுக்கு உண்மையில்லாதவர்கள் என்று நிரூபித்தனர். இதன் விளைவா வறுமையும் அநீதியும் ஏற்பட்டுச்சு. அதனால மல்கியாவில் இந்த புதிய தலைமுறையினர் எந்த அளவு கெட்டுப்போனவர்களா மாறுனாங்க என்பதை பார்க்கலாம். இந்த புத்தகம் மோதல்களின் தொடராக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான பகுதிகள் தேவன் ஏதாவது சொல்வது, உரிமை பாராட்டுவது அல்லது குற்றம் சாட்டுவது ஆகியவைகளோடு தொடங்குகின்றன. பின்பு இஸ்ரவேல் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அல்லது தேவனுடைய கூற்றை கேள்வி கேட்பாங்க. அதன் பின்பு தேவன் பதிலளித்து கடைசி வார்த்தையை தருவாரு. இப்படி 6 முறை நடக்குது. முதல் 3 மோதல்களில் தேவன் இஸ்ரவேலின் சீர்கேட்டை வெளிப்படுத்துறாரு. அப்புறம் கடைசி 3 மோதல்களில் தேவன் அவர்களுடைய சீர்கேட்டை எதிர்க்கிறாரு. இந்த விவாதங்கள் மற்றும் மோதல்களிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய ஒட்டுமொத்த கணிப்பு என்னன்னா, அடிமைத்தனமானது அடிப்படையிலேயே ஜனங்களுக்குள் எதையும் மாற்றவில்லை என்பதுதான். இஸ்ரவேலரின் இருதயங்கள் எப்பொழுதும் போலவே கடினமானதாக உள்ளது. அவர்களுடைய தோல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் அவருடைய உடன்படிக்கையின் ஜனங்களை நேசிக்கிறார் என்று தேவன் சொல்லும்போதுதான் முதல் மோதல் ஆரம்பமாகுது. இஸ்ரவேலர் முரட்டுத்தனமா எதிர்த்து, நீர் எந்த விதத்தில் எங்களுக்கு அன்பை காட்டினீர் என்று கேள்வி கேட்கிறாங்க. அதனால தேவன் அநேக காரியங்களை ஞாபகப்படுத்துறாரு. யாக்கோபுடைய சகோதரனான ஏசாவுக்கு பதிலாக தேவன் யாக்கோபின் குடும்பத்தையும் அவருடைய முன்னோர்களையும் எப்படி கர்த்தருடைய உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களை சுமந்து செல்பவர்களாக கிருபையாக தெரிந்து கொண்டார் என்பதை நினைப்பூட்டுகிறார். மேலும் ஏசாவின் வழிவந்த குடும்பம் கடைசியா அழிவுக்குள்ளானது. ஆதியாகமம் மற்றும் ஒபதியா புத்தகங்களில் இருக்கும் சம்பவங்களை நினைவு கூறவும். எனவே இந்த முதல் மோதலிலிருந்தே இஸ்ரவேல் தேவனுடைய அன்பையும் உண்மையையும் நம்பாமல் சந்தேகப்படுகிற தேசமாகவே காட்டப்படுகிறது. 2வது மோதலானது இஸ்ரவேலுடைய 2வது ஆலயத்திற்கு தொடர்பான பிரச்சனையை வெளிப்படுத்துது. ஜனங்கள் ஆலயத்தை வெறுப்பதினாலும் தீட்டுப்படுத்துவதினாலும் தேவன் ஜனங்களை குற்றம் சாட்டுகிறார். மேலும் ஜனங்கள் நாங்கள் எப்படி உம்மை வெறுத்தோம் என்று சொல்லி மறுபடியும் கோபமடைகிறாங்க. அதற்கு தேவன் ஜனங்கள் ஊனமான கரைப்படிந்த விலங்குகளின் வெட்கக்கேடான பலிகளை கொண்டு வருகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி தேவன் பதில் கொடுக்கிறாரு. இது அவர்கள் தங்களுடைய தேவனை மதிக்கவில்லை அல்லது கனப்படுத்தவில்லை என்பதை காட்டுது. ஆனா இது ஜனங்கள் மட்டுமல்ல, ஆலயத்தை நடத்தும் ஆசாரியர்களும் கூட இப்படி செய்கிறார்கள். அவர்கள் இதை சகித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் இந்த ஒழுக்கக்கேடான ஆராதனையிலும் பங்கெடுக்கிறாங்க. உச்சி முதல் பாதம் வரை தேவனுடைய ஜனங்கள் உண்மையில்லாமையை நிரூபித்துவிட்டனர். 3வது மோதலில் இஸ்ரவேலின் ஆண்கள் தேவனுக்கும் அவர்களுடைய மனைவிகளுக்கும் எதிராக துரோகம் செய்ததா தேவன் குற்றம் சாட்டுறாரு. அவங்க எப்பவும் போல அதை மறுக்கிறாங்க. விக்கிரக ஆராதனை மற்றும் விவாகரத்து ஆகியவற்றின் விஷத்தன்மையை தேவன் வெளிப்படுத்துறாரு. இஸ்ரவேலர் அல்லாத பெண்களை திருமணம் செய்து பின்பு அந்த மனைவிகளுடைய முன்னோர்களுடைய தெய்வங்களை ஆராதிக்கும் முறையை அவர்களுடைய வீடுகளுக்குள் ஏற்றுக்கொள்ளும் இஸ்ரவேலின் ஆண்கள் உங்களுக்குள் இருக்கிறார்கள் என்று தேவன் சொல்றாரு. நெகேமியா 13ஆம் அதிகாரத்தில் இருக்கும் சம்பவத்தை நினைவு கூறுவோம். ஆகவே மல்கியா எந்த ஒரு சரியான காரணமும் இல்லாமல் தங்களுடைய மனைவிகளை விவாகரத்து செய்யும் ஆண்களுடைய மனநிலையோடு இதை இணைக்கிறாரு. ஜனங்கள் அனைவரும் இந்த காரியத்திற்கு ஒத்துப்போகிறார்கள். அதற்கு மல்கியா, இல்லை, இது தேவனுடனான உங்களுடைய உடன்படிக்கையை மறுதளிப்பதாகும் என்று சொல்றாரு. ஆகவே மல்கியா இஸ்ரவேலின் முரட்டாட்டத்தை எதிர்க்கும் 2வது மோதல்களின் தொகுப்புக்கு மாறுகிறார். 4வது மோதலில் இஸ்ரவேலர்கள் தங்களை புறக்கணிக்கும் தேவனை குற்றம் சாட்டி நீதியின் தேவன் எங்கே என்று சொல்லுவதிலிருந்து துவங்குது. அநீதியும் சீர்கேடும் பெருகுவதை அவங்க பார்க்கறாங்க. அதோடு தேவன் ஒன்றும் செய்வதா தெரியல. ஆகவே கர்த்தருடைய நாளில் தேவனுடைய தனிப்பட்ட வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் ஒரு தூதனை முன்பதாகவே அனுப்புவேன் என்று சொல்லி தேவன் பதிலளிக்கிறாரு. அவர் தம்முடைய ஜனங்களை சுத்திகரிக்கவும் விக்கிரக ஆராதனை, பாலியல் சீர்கேடு மற்றும் அநீதியை அகற்றவும் அக்கினியைப் போல வருவாரு. இதனால மீதமுள்ள உண்மையுள்ள ஜனங்கள் மட்டுமே அவருடைய ஜனங்களாவதற்காக மீதமிருப்பார்கள்.
5வது மோதலில் தம்மிடத்தில் திரும்பும்படி தேவன் ஜனங்களை அழைக்கிறாரு. அதற்கு ஜனங்கள் நாங்கள் எப்படி திரும்ப முடியும் என்கிறார்கள். அதனால தேவன் அவர்களுடைய சுயநலத்தை எதிர்க்கிறாரு. அவர்கள் எப்படி தங்களுடைய வருமானத்திலிருந்து ஆலயத்திற்கு தசம பாகம் கொடுப்பதை நிறுத்தினார்கள் என்று அவர் காட்டுகிறார். இங்கு தசம பாகம் என்ற வார்த்தைக்கு 10% என்று அர்த்தம். இது அவர்களுடைய வருமானம் மற்றும் விளைச்சலின் பங்காகும். இது இஸ்ரவேலர்கள் வருஷந்தோறும் ஆலயத்தையும் அதன் ஆசாரியர்களையும் தாங்குவதற்காக கொடுக்க வேண்டும். இந்த பழக்கமானது தோராவின் வெவ்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளது. இப்போ ஜனங்கள் இந்த பொறுப்பை புறக்கணிக்கிறாங்க. அதனால ஆலயமானது பழுதடைந்து கொண்டிருந்தது என்று மல்கியாவிடமிருந்தும் நெகேமியா புத்தகத்திலிருந்தும் நாம் அறிகிறோம். அதனால தேவன் அவர்களை எதிர்க்கிறார். தேவன் அவர்களை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆனா அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே. கடைசி மோதலில் ஜனங்கள் தேவனை குற்றம் சாட்டி அவருக்கு ஊழியம் செய்வதில் அர்த்தமில்லை என்று சொல்றாங்க. துன்மார்க்கர் மற்றும் பெருமையுள்ள ஜனங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதையும் தேவன் ஏதும் செய்யவில்லை என்பதையும் அவர்கள் கவனிக்கிறார்கள். முதல் முறையாக இந்த புத்தகத்தில் தேவனுடைய பதில் ஒரு பேச்சாக அல்ல, மாறாக சின்ன சம்பவமாக சொல்லப்படுகிறது. அதில் இஸ்ரவேலில் உள்ள மீதமுள்ள உண்மையுள்ளவர்கள் கர்த்தருக்கு பயந்து ஐக்கியமாக ஒன்று கூடுவதை விரும்பி தேவனை எவ்வாறு கனப்படுத்தி அவருக்கு ஊழியம் செய்வது என்பதை பற்றி பேசுகிற ஜனங்கள் இவர்களே என்று கூறுகிறது. ஆகவே இந்த ஜனங்களுக்காக ஞாபக புத்தகம் எழுதப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுறாரு. இதனால அவர்கள் அந்த சுருளை வாசித்து தேவனுடைய குணாதிசயத்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் நினைவு கூற முடியும். விசுவாசத்தையும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையையும் ஊக்குவிப்பதற்காக தேவன் செய்ததை நினைவில் வைத்துக்கொள்ள வேத வாக்கியங்கள் கடந்த காலத்தை சுட்டிக்காட்டுகின்றன என்பதை சொல்லி வேத வாக்கியங்கள் எந்த விதத்தில் தெய்வீக பரிசாக இருக்கிறது என்று மல்கியா இங்கே சுட்டிக்காட்டுகிறார். இது புத்தகத்தினுடைய முடிவுக்கு கொண்டு செல்கிறது. இது வரப்போகிற கர்த்தருடைய நாளை பற்றிய 4வது மோதலின் சாயல்களை எடுத்து ஆராய்கிறது. ஆனா அது அதை மேலும் ஆழமாக ஆராய்து. சுத்திகரிக்கும் நியாய தீர்ப்பின் ஒரு நாளை அவர் நியமித்துள்ளார் என்று தேவன் கூறுகிறார். அது அவருடைய ஜனங்களின் மீதமுள்ள துன்மார்க்கரை அழிக்கும். ஆனா இந்த முடிவுரை என்ன சேர்க்கிறது என்றால் மீதமுள்ள உண்மையுள்ளவர்களின் எதிர்காலம். ஏன்னா அவர்களுக்கு கர்த்தருடைய நாள் என்பது ஒரு அச்சுறுத்தல் அல்ல, இது மகிழ்ச்சியான ஒரு காரணம். இது உதயமாகும் சூரியனின் கதிர்கள் போல இருக்கும். அது சுகம், ஜீவன் மற்றும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையையும் கொண்டு வருகிறது. ஆகவே மல்கியாவுடைய மோதல்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன. ஆனா இந்த புத்தகத்திற்கு இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. கடைசி 3 வசனங்கள் மோதல்களின் ஒரு பகுதியாக இல்லை. உண்மையிலேயே அவை மல்கியா புத்தகத்திற்கு மட்டுமல்ல, தோரா மற்றும் தீர்க்கதரிசிகளின் முழு தொகுப்பிற்கும் ஒரு நிறைவு செய்யும் பின் இணைப்பு போல செயல்படுகின்றன. முதலாவது வாசிக்கிறவர் என்னுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணம் அல்லது தோராவை நினைவு கூறுவதற்காக அழைக்கப்படுகிறார். இது வேதாகமத்தின் முதல் 5 புத்தகங்களில் நீங்கள் காணும் சம்பவம் மற்றும் உடன்படிக்கையின் நியாயப்பிரமாணங்களையும் நினைவுபடுத்துகிறது. ஆனா அப்புறமா இந்த தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களின் சுருக்கத்தை நாம் கேட்கிறோம். கர்த்தருடைய நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அவர் தேவனுடைய ஜனங்களின் இருதயங்களை திருப்புவார். ஆகவே இந்த முடிவுரை தோரா மற்றும் தீர்க்கதரிசிகளை எதிர்காலத்தில் சுட்டிக்காட்டும் ஒரு ஒருங்கிணைந்த சம்பவமாக சுருக்கமாக சொல்லுது. இஸ்ரவேலர் தேவனால் மீட்கப்பட்டவர்கள். பின்பு அவர்கள் தோராவின் நியாயப்பிரமாணங்களை மீறினதாலும் தங்களுடைய முரட்டாட்டம் மற்றும் கடினமான இருதயங்கள் மூலமாகவும் தேவனுக்கு துரோகம் செய்தனர். ஆனா வேத வாக்கியங்கள் தேவன் ஒரு புதிய தீர்க்கதரிசியாகிய ஒரு மோசே, ஒரு புதிய எலியாவை அனுப்பும் எதிர்கால நாளை எதிர்பார்க்கின்றன. அவர் தேவனுடைய ஜனங்களை மீட்டெடுத்து அவர்களுடைய கடினமான இருதயங்களை குணமாக்குவார். உபாகமம், எரேமியா மற்றும் எசேக்கியேல் ஆகியவற்றிலுள்ள வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நினைவு கூறுங்கள். ஆகவே இந்த நிறைவு செய்யும் பின் இணைப்பு வாசிப்பதற்கும் சிந்தித்து பார்ப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேத வாக்கியங்களை ஒரு தெய்வீக பரிசாக நமக்கு தருகிறது. அவைகள் மனித நிலையை பற்றியும் நம்முடைய சுயநலம் மற்றும் பாவத்தை பற்றிய சத்தியத்தையும் சொல்கின்றன. அதே சமயம் இந்த வேத வாக்கியங்கள் ஒரு நாள் தேவன் ஒரு நற்செய்தியாளரை அனுப்பி பின்னர் தீமையை எதிர்கொள்ளவும் அவருடைய ஜனங்களை மீட்டு அவருடைய குணப்படுத்தும் நீதியை கொண்டு வருவதற்கும் தன்னை தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்துவார் என்ற தேவனின் வாக்குத்தத்தத்தை அவைகள் அறிவிக்கின்றன. மேலும் மல்கியா, தோரா மற்றும் தீர்க்கதரிசிகள் இவைகள் அனைத்துமே எதிர்கால நம்பிக்கை குறித்துதான் நமக்கு சொல்கின்றன.